இன்னைக்கு இந்த வீடியோவிலிங்க ரூஃப் ஷீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரூஃபை ப்ராப்பராக காட்டன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுடணுங்க. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஸ்க்ரூ பண்ணும்போது ட்ரில் மோட்டரை வச்சு தான் ஸ்க்ரூ பண்ணுவோம். அது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பைப்புக்குள்ளே ஹோல்ஸ் ஆகி உள்ளே போகுங்க. அப்படி போகும்போது பைப்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த டஸ்ட் வந்து சீட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். எங்கெல்லாம் நீங்கள் ஸ்க்ரூ அடிக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரூவை சுற்றி குறைஞ்சது 5 mm to 10 mm ஒவ்வொரு ஸ்க்ரூவை சுற்றியும் அந்த டஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. மழை பெய்யும் போது அந்த சீட்டு ஏகத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி சீட்டு துருப்பிடிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டை ஹேண்ட் கிரைண்டிங் வச்சு கட் பண்ணும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய டஸ்ட்டும் சீட்ல ஸ்ப்ரெட் ஆகி சீட்டு துருப்பிடிக்கிறதுக்கு காரணமாக அமையுதுங்க. உங்களோட ஷெட்டில் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சீட்டுக்கு மேலே எந்த டஸ்ட்டும் தேங்காம பார்த்துக்குங்க. காட்டன் கிளாத்தை வச்சோ இல்லை நல்ல தண்ணி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரூவுக்கு சுற்றி இருக்கிற டஸ்ட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. சீட்டோட லைஃப் ரொம்ப நாள் வருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.